என்னை பெற்ற என் பெற்றோருக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கல்வி புகற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஜோதிட பாடத்தை எடுத்துக் கொடுத்த துரை மதிவாணன் அவர்களுக்கும், மகாலிங்கம் அவர்களுக்கும், விமலன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு நான் பேச இருப்பது காதல் திருமணம் யாருக்கு என்பதுதான். மனிதனாக பிறந்த அனைவருக்கும் காதல் வரும். காதல் என்பது இனப்பெருக்கத்தின் வெளிப்பாடு. அதை நாம் கொஞ்சம் சக்கரை கொடுத்து, கொஞ்சம் இனிப்பு கொடுத்து, அது கொஞ்சம் ஷோ பண்ணி காதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி அது இனப்பெருக்கத்தின் ஒரு வெளிப்பாடு தான். ஆக காதல் திருமணம் 12 இலக்கணங்களும் காதல் திருமணம் செய்யும். 27 நட்சத்திரங்களும் காதல் திருமணம் செய்யும். அப்படியானால் வேறு ஏன் எல்லோருக்கும் காதல் திருமணம் அமைவதில்லை? பெற்றோர் பெண் கிடைக்கவில்லை, மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று அவர்கள் ஏன் தடுமாறுகிறார்கள்? உபயராசிக்காரர்கள் திருமணத்தை விரும்புவார்கள். காதலித்து கல்யாணம் செய்வதை போராடி நடத்தி கொடுப்பார்கள். ரிஷபம், துலாம், மேஷம், விருச்சிகம் காதலிப்பார்கள். பல காரணங்களுக்காக காதல் தோல்வியை அடைவார்கள் அல்லது ஏற்படுத்திக் கொள்வார்கள். எந்த ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரரும் அவருடைய பருவ வயதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3 ராகு நட்சத்திரங்களை சந்தித்தால் அவருடைய பருவ வயதான 17 தொடங்கி 30 வரையில் அஸ்வினி ஆகட்டும், மகமாகட்டும், மூலமாகட்டும் 3 ராகு நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களை சந்தித்தால் அவர்கள் என்ன தகுதியாக இருந்தாலும் சரி காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். போராடி வெற்றி பெறுவார்கள். இதில் யார் டாமினேட் செய்வாங்க? கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இது 3ம் ராகுவின் நட்சத்திரங்களை அடக்கி ஆளும். நாம் கேது உங்களுக்கு ஞானக்காரகன் என்று சொல்வார்கள், ராகு உங்களுக்கு போகக்காரகன் என்று சொல்வார்கள். ஆனால் காதல் வாழ்க்கையில் கேது போட்டு உதைக்கும், மிதிக்கும். இது உதை வாங்கிட்டு வெளியில் நம்ம வடிவேலு பந்தா பண்ணுவார், அது மாதிரி பண்ணிக்குவாங்க. ஆக காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் கேது நட்சத்திரமாகட்டும், ராகு நட்சத்திரங்கள். நீங்கள் ரயில்வே தண்டவாளம் உங்களுக்கு ஒரே சீரான இடைவெளியில் இருக்கும். ராகு இன்றி கேது இல்லை, கேது இன்றி ராகு இல்லை. இருவரும் பகை என்று சொல்லவே முடியாது. ஆக காதல் திருமணத்தை அவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்படி என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஆய்வு. அடுத்து இந்த ஜாதகத்தையும் தாண்டி நட்சத்திரங்களையும் தாண்டி 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதியில் பிறந்த அனைவரும் காதல் திருமணம் செய்வார்கள், செய்ய வேண்டும். முன்பு நண்பர் ஒரு ஜாதகத்தை போட்டிருந்தார். அது மகர லக்கணம். தேதி 29/12/1982, பிறந்த தேதி 2ஆகவும் விதியன் 8ஆகவும் வரும். கண்டிப்பாக அவர்கள் காதல் திருமணம் செய்து இருந்தால் பொருளாதார தடை கூட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது என்பதை நான் உங்கள் முன் சொல்லுகிறேன். அடுத்து 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவர்கள் காதல் திருமணம் ஏற்பாடு வரும். இவர்களை குருவின் எண்களான 3, 12, 21, 30 வேறு எண்கள் வசீகரிக்கும். இவர்கள் ஒதுக்கி போவார்கள். ஏற்றுக்கொண்டால் சுகமாக இருப்பார்கள். அதில் சிறப்பான விதியான 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஏற்கனவே திருமணமான ஒரு நபரை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே திருமணமான ஒரு நபரை 30ஆம் தேதி பிறந்த ஆண் அல்லது பெண் திருமணம் செய்து கொண்டால் மிக சிறப்பாக இருப்பார்கள். உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறப்பான நபரை சொல்கிறேன். KR விஜயா, வைஜெயந்தி மாலா, VN ஜானகி,
இவர்கள் அனைவருமே 30ஆம் தேதி பிறந்தவர்கள். அவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்களும் பிரபலமானவர்கள். ஆக காதலிக்கு ஏற்றுக்கொள்வார்கள். எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி சந்திரன் சேர்க்கை, பார்வை அல்லது சனியின் நட்சத்திரத்தில் சந்திரன், சந்திரனின் நட்சத்திரத்தில் சனி இருக்கும் ஜாதகர்கள் நல்ல காதலர்களாக இருப்பார்கள். பின்னாளில் நல்ல கணவன் மனைவியாக இருப்பார்கள். அதே போல நாம் குரு சந்திர யோகம் என்று சொல்கிறோம், கஜகேசரி யோகம் என்று சொல்கிறோம். சந்திரனை குரு பார்த்தாலும் சரி, அல்லது குருவுக்கு சந்திரன் 1, 5, 9, 1, 4, 10 இருந்தாலும் இவர்கள் ஸ்திரத்தன்மை இல்லாதவர்கள், காதலிப்பார்கள். காதலிக்கு பிறகு காதலியிடமிருந்து என்ன பணம் வரும், அல்லது காதலை நம்ம வைத்து காப்பாற்றுவானா என்று சந்தேகத்தின் பேரில் காதலை தோற்று விடுவார்கள். இது என்னுடைய சிறிய ஆராய்ச்சி. என்னுடைய ஆய்வில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இவ்வளவு நேரம் கூர்ந்து கேட்டமைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்போ மாதேஸ்வரன் ஐயா அந்த எண்கணிதமும் குருவும் சுக்கிரனும் காதலும் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத அவருடைய கண்ணோட்டத்தில் சிறப்பாக சொன்னார். அதற்கு முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு பலத்த கரகோசையும் கொடுக்கலாம்.